அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் தந்தூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சில்லி பவுடர் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், வெனிகர் 1 ஸ்பூன், கெட்டியான தயிர், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 5லேருந்து 6, 1 கிலோ சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தயிர் ஊற்றிக்கோங்க, வெனிகர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச பச்சை மிளகா, எல்லா மசாலாவும் சேர்த்து எல்லா மசாலாவும் போட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கழுவி வச்ச சிக்கனில் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவிக்கோங்க. பீசஸ் நல்லா பெருசாக இருக்கணும், அதில் கட்ஸ் போட்டிருக்கணும். அந்த கட்ஸ்லலாம் நல்லா மசாலா உள்ள வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் மேலோட்டமாக போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. இது மசாலாலையும் போடலாம், ஆனால் இந்த மாதிரி மேலோட்டமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அந்த மசாலா பிரியாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டு நல்லா அப்ளை பண்ணி மேரினேஷனுக்கு மினிமம் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா பட்டர், உங்களுக்கு எது வேணுமோ அது வச்சு மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனை ஒன்றா வைங்க. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டு மேலே ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஸ்லோவில் வச்சு விடுங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பீஸாக மெதுவாக திருப்பி விடுங்க. மறுபடியும் லிட்டை போட்டு மூடிடுங்க. இந்த சிக்கன் நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா இது ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கனை எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸ்டவ்வில் கிரில் கம்பி வச்சு ஒரு பீஸாக வச்சு நீங்கள் அப்படியே டைரெக்டாக நெருப்பில் கிரில் பண்ணுங்கள். இது இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு தந்தூரி ஃப்ளேவர் சூப்பராக வரும். இது வீட்லேயே பண்ணுறதுனால உங்களுக்கு ஓவன் தேவைப்படாது. இது நான் ஓவன் இல்லாமல் தான் நான் செஞ்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு அதே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, ஒரு பார்பிக்யூ பார்ட்டி மாதிரி பண்ணோன்னா நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம். இது கூட மயோனைஸ் ப்ளஸ் க்ரீன் சட்னி ரெண்டுமே வீட்டில் செஞ்சது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.